6 மணி நேரத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டின் எலெக்ஷன் டேட்டை அறிவிக்கிற தேர்தல் ஆணையம் பத்திரிகையாளர்களை சந்திச்சு ஈவினிங், அதாவது ஒரு 6 மணி நேரத்துக்கு பின்னாடி அந்த தேர்தல் நடக்கிற நாளை அறிவிப்போம் என்று சொல்லுது. என்னடா ராமாக்கம் மணியா இருக்குன்னா, இது ஒரு தேர்தல் ஆணையம் வந்து நீங்களே யோசிச்சு பாருங்க. 6 மணி நேரத்துக்கு முன்னாடி காலையில பத்திரிகையாளர்களை சந்திச்சு ஈவினிங் டேட்டை சொல்லுவோம் மட்டும் சொன்னால் என்ன மாதிரியான மனநிலை? வேறு என்ன, டெல்லியில் விஜயோட சிபிஐ விசாரணை நடத்திட்டு இருக்கு. அங்கே விஜய்க்கு வந்து என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரியாக தேர்தல் தேதியை பின்னுக்கும் முன்னுக்கும் போடலாம். ஒப்பந்தங்களுக்கு விஜய் முழுமையாக அனுமதிக்கலைடா தங்களுடைய விருப்பத்துக்கு தேர்தல் தேதியை மிக குறுகிய காலத்தில் போட்டு விஜயனுடைய இயக்கத்தை இயங்க முடியாத அளவுக்கு செய்து அதனோட கூட்டணிகளில் விஜயை கொண்டு வர்றதுக்கு யோசிச்சுக்காங்க. நான் விஜய்க்கு சப்போர்ட்டாக நாள் கிடையாது. மொத்தமாக விஜய ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்ன்றா தான் என்னுடைய நோக்கம். ஆனாலும் இந்தியா ஒரு ஜனநாயக மயிர் என்று சொல்லுவாங்கல்ல, அந்த மயிர் எப்படி இருக்குன்ட்டு இந்த பிரதேசிகளுக்கு தெரியும் இல்லை, அதுக்காண்டி சொல்லுவேன். வெறும் அரசியலுக்காக வேண்டி எப்படி எல்லாம் ஆடுறாங்க. அப்போ இந்தியா இந்த ஜனநாயகம் அப்படி இருக்காண்டு சொல்லுவேன். அப்போ விஜய தங்களோட கூட்டணி கொண்டவங்க தேர்தல் ஆணையத்தையே ராமக்கமணியா மாற்றி வச்சுக்காங்க. அதே பண்ணி தான் நிறைய வாட்டி சீமான் சொல்லிகிட்டே இருப்பார். ஆனால் என்ற 1000 விஷயம் சொல்லியக்கல அதில் ஒரு விஷயமா இருக்கிறதால காத்துலேயே போயிட்டு கவனிக்கிறது இல்லை. அதனால் முழுக்க ராமக்கமணியான் இவங்களை இலங்கைக்குள்ள நுழையவே விடக்கூடாது. எந்த காலத்தில் இலங்கை அரசியலிருந்து முழுமையாக இந்தியாவை விரட்டியே ஆகணும். ஏன்னா இது ஒரு கேவலங்கட்ட நாடு. அங்கே இருக்கிறவர்கள் ஒரு கேவலமான ஜென்மங்கள். எந்த ஒரு காலத்திலும் இனிமேல் இலங்கை தமிழர் பிரச்சனைகள் இந்தியாவை நெருங்கவே விடக்கூடாது. மொத்தமாக துவைச்சறியணும்.